தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 தினங்களுக்கு முன்பு அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் போட்ட பதிவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாம் தமிழ் தம்பிகளுக்குமே ஒரு பேர் அதிர்ச்சி கொடுத்தது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அது குறித்தான விரிவான காணொலி நம்ம எடுத்து பேசியிருக்கோம். அதன் காரணமாக இன்னொரு விடயம் சேர்த்து பேசுகிறோம். அதாவது ஐயா ஏகலைவன் அவர்கள் இட்ட பதிவின் காரணமாக மிகப்பெரிய ஒரு சர்ச்சை தமிழ் தேசியத்திற்கு மத்தியில் எழுந்தது அப்படிங்கிற மாதிரியும், அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதே போல் அவர் நாம் தமிழ் கட்சி சார்ந்த பொறுப்பாளர் கிடையாது, அவர் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறது குறித்து நம்ம எடுத்து விரிவாக பேசியிருந்தோம். அதை ஒத்த ஒரு பதிவை அன்றைய தினமே அண்ணன் மு. களஞ்சியம் அவர்கள் பதிவிட்டிருந்தார். அதாவது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு புகழும் போது மட்டும் நாம் நல்லவர்களாக தெரிகிறோம், பிழைகளை சுட்டி காட்டும் பொழுது கெட்டவர்களாகி விடுகிறோம் அப்படிங்கிற பதிவிட்டிருந்தார். ஸோ இது வெளியிட்ட சில நிமிடங்களே அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் அவருடைய கட்சி பதவியிலிருந்து நான் விலகுகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லிட்டு அவருடைய பழைய இயக்கத்தை வந்து தொடர போகிறார் அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ஸோ இது குறித்து நம்ம ஒரு விரிவான காணொலி பேசியிருந்தோம். அந்த சில நிமிடங்களிலே பார்த்துட்டோம் அப்படின்னா அண்ணன் முத்துப்பாண்டி தன்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் அண்ணன் மு. களஞ்சியம் அவர்களும் அவரும் இருக்கிற மாதிரியான ஒரு படத்தை வந்து வைத்தார். ஸோ இது மிகப்பெரிய சர்ச்சையாக அனைவருக்கு மத்தியில் ஏற்பட்டது. அண்ணன் மு. களஞ்சியம் அவர்களும் இது மாதிரி பதிவிட்டு இருக்கிறார், இவரும் கட்சியை விட்டு விலக போகிறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு டாக் போயிட்டு இருந்த நேரத்தில் அண்ணன் மு. களஞ்சியம் அவர்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ செய்தி வெளியிட்டிருக்காருங்க. நாம் தமிழ் கட்சியுடைய தமிழ் தேசிய கொள்கையில இன்னும் உறுதியோடு தான் நான் இருக்கிறேன், நான் ஏன் கட்சியை விட்டு விலக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு ஒன்று இருக்காரு. அது ஒரு மாதிரி வாசிச்சுமே காமிச்சிருன்னு நீங்க பாத்துருங்க. உறவுகளுக்கு வணக்கம். தம்பி முத்துப்பாண்டியின் முடிவை அவருடைய தனிப்பட்ட விருப்பமாகவே பார்க்கிறேன். அவர் கட்சியிலிருந்து வெளியேறியதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்நிலையில் நானும் கட்சியிலிருந்து விலகிவிட்டதாக கற்பனை செய்து கொண்டு பலர் என் மீது சேறு பூசுவது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. நீயும் கட்சியை விட்டு போ என்பது போல அறமற்ற வார்த்தைகளை கொண்டு என்னை விமர்சிப்பது 16 ஆண்டுகால கட்சிக்கு அழகல்ல. ஏனென்றால் நான் இன்னும் கொள்கை உறுதியோடு கட்சியில் பயணிக்கின்றேன். உண்மையை அறியாமல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு பரப்புவதை விடுத்து இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல பாடுபடுங்கள் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பதிவை முடிச்சிருக்கிறாருங்க. ஸோ நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கைக்காக நான் வந்து கட்சியில் இறுதி வரைக்கும் உறுதியாக இருப்பேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே போல தம்பி முத்துப்பாண்டி அவர்கள் சென்றது அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறதும் அதற்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தெரியப்படுத்தியிருக்கிறார். ஸோ இதுவே இவருடைய இறுதி முடிவாக நம்ம பார்க்க வேண்டும் உறவுகளை. அதற்கு முன்பு களஞ்சியம் அவர்களிட்ட பதிவு அப்படிங்கிறது ஐயா ஏகலைவன் அவர்களுக்கு குரல் கொடுத்ததாக, அவர் பத்திரிகையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வகையில் அவர் பதிவிட்டதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கிறவர்கள். இதையெல்லாம் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.